மீண்டும் உங்கள் எல்லாரையும் கதையும் காணமும் நிகழ்ச்சியில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கதையும் காணும் நிகழ்ச்சியில் நம்ம ஷீரடி பாபாவை பற்றின ஒரு கதையை பார்க்க போகிறோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண் கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகல கலாவல்லியே. தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. நம்மளுடைய ஷீரடியில் ராம நவமி கொண்டாட்டங்கள் ரொம்பவும் சிறப்பாக ஆக ஆரம்பிச்சிருந்த காலம். அப்போது அங்கே ராமருடைய அவதாரத்தை பாடுறதுக்காக ஹரிகீர்த்தனம் பண்ணுற ஹரிகதா ஆட்களை எல்லா இடத்துலையும் தேடினாங்களாம். ஆனால் அவங்களுக்கு ஹரிகதா செய்யறதுக்கு ஹரிதாசர்கள் கிடைக்கவே இல்லை. அப்புறமா நம்மளுடைய தாஸ்கனுவே அவரே அங்கே ராமருடைய அவதாரத்தை சொல்கிற ஹரிகீர்த்தனங்களை பாட ஆரம்பித்தார். அவர் அங்கே மட்டும் இல்லாமல் மும்பையில் பல இடங்கள்லையும் வடக்கு பகுதியில் இருக்கிற பல இடங்கள்லையும் ஹரிகீர்த்தனங்கள் பண்ண ஆரம்பித்தார். இப்படி அவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஹரிகீர்த்தனம் பண்ணுற மாதிரியே நம்ம சாய்பாபாவுடைய சரித்திரத்தையும் சொல்ல ஆரம்பித்தார். சாய்பாபாவுடைய சரித்திரத்தை அவருடைய பாடல்களாலேயும் அவருடைய அழகான அருள் நிறைஞ்ச வார்த்தைகளாலேயும் கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்ட பலர் பாபாவுடைய பக்தர்களாக ஆனாங்க. அப்படி சோல்கர்ன்ற ஒருத்தர் தாஸ்கனுடைய அந்த பாபாவை பற்றின வார்த்தைகளையும் அவருடைய பாடல்களையும் கேட்டு மனம் குளிர்ந்து போனாராம். அவரும் பாபாவுடைய ஒரு அடியவராக ஆனாராம். அவருக்கு மனசுக்குள்ள ஒரு வேண்டுதல் இருந்தது. பாபா, எப்படியாவது இந்த வாட்டி நடக்க போகிற பரீட்சையில் நான் தேறிட்டேன்னா, எனக்கு வேலை நிரந்தரம் ஆயிடுத்துன்னா நான் நிச்சயம் உங்களை வந்து பார்க்குறேன். என்னால் இயன்றபடி நான் கற்பூரத்தை அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டாராம். சோல்கர் ரொம்பவும் ஏழப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர். பாபாவுடைய அனுகிரகத்தினால அவருக்கு அந்த பரீட்சையில் வெற்றியும் கிடைச்சிது. எப்படியாவது தான் வேண்டிக்கிட்டபடி ஷீரடிக்கு போய் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றணுமேனு யோசிச்ச அவர், இனிமே டீ குடிக்கும் பொழுது அதில் சர்க்கரை இல்லாமல் குடிப்போம், அந்த சர்க்கரைக்கான பணத்தை சேமித்து வைப்போம்னு யோசிச்சாராம். அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பணம் சேர்க்க அவருக்கு ஷீரடிக்கு போயிட்டு வர செலவுக்கு தேவையான பணமும் கிடைச்சது. அவருடனே ஷீரடிக்கு கிளம்பி போய் தான் வேண்டிக்கிட்டபடியே கல்கண்டா அங்கே இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் விநியோகம் பண்ணி பாபாவுடைய பாதத்தில் விழுந்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கினாராம். இவருடைய பக்தியை பார்த்து மெச்சி போன பாபா அங்கே இருந்த அவருடைய சிறந்த பக்தரான ஜோகை கூப்பிட்டு, இவர் நம்மளுடைய விருந்தாளி இல்லையா, இவருக்கு நிறைய சர்க்கரை சேர்த்த தேநீரை கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். தான் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்ட வேண்டுதல் எப்படி பாபாவுக்கு தெரிஞ்சதுன்னு அதிசயப்பட்டு போனாராம் நம்ம சோல்கர். நம்மளுடைய பாபா எல்லாருடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் அறிஞ்சு அவர்களுடைய ஆசைக்கேற்றபடி தேவைக்கேற்றபடி அருள் பண்ணக்கூடியவர் இல்லையா. அப்படிப்பட்ட பாபாவை வணங்கி இப்ப நம்ம ஒரு பாடல் பார்க்கலாமா? சாயிராம் சாயிராம் தரிசனம் தருவாய் சாயிராம் 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 தரிசனம் தருவாய் சாயிராம். ஜானகி ராமா ஹே ரகுராமா असुरनि कंटन हे साईराम. जानकी रामा हे रघुरामा असुरनि कंटन हे साईराम. साईराम साईराम दर्शनम तरुवाय साईराम.
கருணாசாகர பங்கஜனயனா பன்னக சயனா ஹே சாயிராம். கருணாசாகர பங்கஜனயனா பன்னக சயனா ஹே சாயிராம். பக்தி புரீஷா பரமானந்த பாப விநாசா ஹே சாயிராம். பக்தி புரீஷா பரமானந்த பாப விநாசா ஹே சாயிராம். சாயிராம் சாயிராம். தரிசனம் தருவாய் சாயிராம்.